கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியேலுடைய அடையாளத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அடையாளம் ஃபஸ்ட்டு வந்து செங்கல் பார்த்துருக்கோம். ரெண்டாவது எசேக்கியேல் வந்து ஒரு கழுத்து படுத்தல் படுத்தலை பார்த்தா. முன்னால் வந்து நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா வரட்டி. ஆமாம், மனுஷ காலையிலேருந்து இந்த வரட்டியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4வது அடையாளம் சவரகன் கத்தி. சவரகன் கத்தி வந்து எசேக்கியேல் 5வது அதிகாரம் 1-4, 1லேருந்து 4 வருஷம் வரைக்கும் வாழ்த்துருங்க. 5:1-4. ஆமாம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் திரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 3இல் 1 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து 3இல் 1 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலை வெட்டி 3இல் 1 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். 5வது அதிகாரம் 1-4 வரைக்கும் 2 தான்க்கா படிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினினால் சுட்டரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். சவரகன் கத்தி வந்து 5-1-4 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதில் என்ன போட்டிருக்கு, இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவரகன் கத்தியோடைய விளைவுகள் எல்லாமே இருக்கு. 17 வரைக்கும் அது இருக்குது. இதில் வந்து 4 வரைக்கும் பார்த்துட்டு அதை அப்படி கோட் பண்ணி பார்ப்போம். என்னாகும் 6:5 வாசனை. என்னாகும் 6:5. அவன் நசரேயை விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. ஆசாரியர் யாரு? நசரே. நம்ம என்ன லேவி ரகத்துல பார்த்தோம்னா ஆசாரியர் வந்து இந்த முடி வெட்டுற காரியங்கள்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் யாரு? எசேக்கியேல் வந்து பாஸ்டருடைய பையன், லேவி கோத்திரம், ஆசாரியர் கோத்திரம். ஆனால் அவருக்கு என்ன சொல்றாரு? சவரகம் கத்தி வந்து எடுத்து என்ன செய்ய சொல்றாரு? சவரகம் கத்தி எடுத்து என்ன செய்ய சொல்றாரு? உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு தலையையும் உன் தாடியையும். நசரேனா என்ன செய்யக்கூடாது? பாடக்கூடாது. சிம்சோலை பார்க்க முடியாது. நசரே வேலை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நசரே அப்படின்னு சொல்லுவாங்க. பவுலுமே பார்த்தீங்கன்னா அந்த கெங்கிரையாவில் போய் அதை பொருத்தனை பண்ணி அதை நிறைவு பண்ணி தான் வந்து அதை வந்து காணிக்கை செலுத்துவார். அவர் வந்து ஆசாரிய கோத்திரம் கிடையாது, பட் ஆனால் அவர் பென்யமீன் கோத்திரம். அதனால் அதுக்கும் ஒரு சட்டத்திட்டம் கற்றுக்கிட்டு வகுத்து வச்சுருக்கார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடையாளப்படுத்துறதுக்கு எசேக்கியேலை சிறுமப்படுத்துகிறார். அப்படி பார்க்கும்போது அடையாளப்படுத்துகிறாரு. மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு சரி, இவரை வந்து செய்கிறாரு கர்த்தர் வந்து சிறுமப்படுத்துகிற தேவனாக்குறார். சிம்சோன் வந்து தெளிலால் மடியில் படுத்திருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவருடைய சிறுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வசனம். மடியில் படுத்துருக்காரு. மடியில் படுத்துட்டு அவனால் வெளியில் வர முடியல. அவருடைய சுகம் அவனுடைய சரீர சுகம் அவனுக்கு அரசுக்கு தேவைப்பட்டதுனால அது வந்து வெளியில் வர முடியாதனால அவன் ஒரு நசரே. அவன் வந்து மனோவா கோத்திரம், மனாசே கோத்திரமா மனோவா பார்த்து சொல்கிறேன் கோத்திரமா கூட அவன் என்ன செய்யலாம்? சிறுமைப்படத் தொடங்கினான். இன்னமும் இஸ்ரவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாடி சிறைக்கிறது, இந்த முடியை சிறைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது சிறுமைப்படக்கூடிய காரியங்கள் உள்ளதுலேயும் வந்து இந்த உலகத்துலேயே வந்து எபிரேயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானவர்கள் கற்று சொல்கிறார். முதற்பேரானவர், முதன்மையானவர்
இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். அது மாதிரி அவங்க வந்து முதன்மையானவர். இந்த உள்ள உலகத்தில் இங்கே இருக்கிற மனுஷங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் என்ன இஸ்ரேலர்கள்னா முதன்மையானவர். இவங்க நம்ம அரேபியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, முஸ்லீம் அரேபியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடி மொட்டை அடிக்கிறதையும் தாடி சிறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் கருப்பு போச்சுன்னா நம்ம உயிரோடன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய தண்டனை அந்த எடுத்துக்கிறாங்க, இன்னமும் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இவர் வந்து தப்பும் பண்ணலை. யாரு? பண்ணலைன்னா அவர் அடையாளப்படுத்துகிறார். எதுக்கு அடையாளப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சிறையிருப்புக்கு போகும்போது ஆசாரிகள் என்ன செய்வாங்க, அவன் நேபுகாத்நேச்சார் படம் வருதுலே முற்றுகை வரும்போது பார்த்தீங்கன்னா ஆசாரியில் என்ன செய்வான், வெட்டி கொள்ளுவான், சிறுமைப்படுத்த தொடங்குவான். அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, எசேக்கியேல் வந்து சபரகம் கத்தி வாங்கி இவனுடைய தலையையும் தாடியையும் என்ன செய்ய சிறைத்து. இந்த மாதிரி சவரகம் கத்தியை எதுக்கு கர்த்தர் வந்து எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நியாய தீர்ப்புக்குரிய பட்டயம், அவருடைய பட்டயம், கூர்மையான கத்தி. சவரகம் கத்தி எப்படி இருக்கும், லைட்டாக பட்டா கூட என்ன ஆகும், கிழிச்சு விட்டுரும். பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க திடீர்னு மாதிரி முடி வெட்டும் போது இங்கிட்டு எடுத்துருந்தா லைட்டாக சொல்கிறேன், அவ்வளோ கூர்மையான கத்தி. அவருடைய நியாயத்தீர்ப்பு, அவருடைய நியாயத்தீர்ப்பு. எசேக்கியேல் 44:20 வாசிங்க. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள். ஆசாரியருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சட்டத்திட்டம் கர்த்தர் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த சட்டத்திட்டத்தை மீறினதுனால இவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நேபுகாத்நேச்சார் வந்து அரெஸ்ட் பண்ணி போகும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இதுதான் என்ன செய்யறாரு, எசேக்கியேல் என்ன செய்யறாரு, அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 21:5. லேவியராகமம் 21:5. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. ஆசாரியருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வரையறை. அதுக்கு வந்து 2 சாமுவேல் 10:4 வருஷங்க. 2 சாமுவேல் 10:4. அப்பொழுது ஆணும் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு. ஆணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புரதேசத்து ராஜா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்து சமாதானமாக பேசுறதுக்கு என்ன செய்வார், ஆட்களை அனுப்பியிருப்பார். அப்போ அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாருமே எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த தாடியை சிரைக்கிறது, தலையை மொட்டை அடிக்கிறது. வெக்கப்பட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ அந்த தாடி வளர்ற வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் தாடி இருப்பிடம் மட்டும் வரும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா அந்த இருப்பிடம் மட்டும் ஒரு மாதிரி நடத்தியிருப்பான். வைத்து விட்டு மற்ற பாதையை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். என்னாகமா 5:7 வருஷம் 5:7 இந்த பார்த்துருவோம். 5:7 அது வேண்டியது இல்லையா? 5:1 பார்க்குறோம். யோபு 1:20. யோபு 1:20. யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து. யோபு என்ன பண்றாரு, யோபு வந்து ஆபிரகாம் காலத்தை ஒட்டி வாழ்ந்துறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தர் வந்து வரையறுத்தது வந்து மோசேயின் காலத்துல. அப்பவே அவர் என்ன செய்யறாரு, யோபு வந்து தன் தலையை வந்து
சிறுமைப்படாத காரியம். 22:12. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எரேமியா 7:29. நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் ஸ்தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். லேவியராகமம் 21:5. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. அப்போ இந்த நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காரியம் எப்படி நியாயத்திற்கு ஒப்பு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 25 18. காவல் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் அந்த அந்த முற்றுகை போட்டு அவன் அழைத்து போகும்போது யாரை பிடிக்கிறாங்கன்னா பிரதான ஆசாரியன் அந்த இருக்க சராயா இருந்திருக்காரு. 2ஆம் ஆசாரியன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரதான செப்பனியா இருந்திருக்காரு. ரைட்டா? அவங்கள பிடிச்சு எங்கே கொண்டு போறாருன்னா 20 வருஷம். அவர்களை காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதன் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போனான். அப்படி 21 வருஷம் அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொண்டு போட்டார். அங்கேயே வச்சுட்டாங்க. அந்த ஒரு நியாயத்திற்கு நம்ம பார்க்குறோம். பிரதான ஆசாரியனே யாரையும் விட்டு கூட அசிஸ்டன்ட் 2ஆம் ஆசாரியன் செப்பனியா அங்கேயே போனோம். இப்போ அது மட்டுமா நிறைய பேர் சிறப்பிடிச்சு வேற போறாங்க இல்லையா? ஆமா. திரும்ப நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 600 பேரையும் பிடித்தான். யார் இருந்தாங்க என்னன்னு தெளிவில்லை, போடலை. ஆனால் பட்டானா 60 பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 25:9 வருஷம். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டெரித்து விட்டான். அக்னியால் சுட்டெரிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை அக்னியால் சுட்டெரிக்கும் போது அதுக்குள்ள இருந்தவங்க யாரு? 2 பிரதான ஆசிரியரையும் அசிஸ்டண்டையும் நம்ம பார்க்குறோம். 9 கர்த்தருடைய ஆலயத்தை சுட்டெரிக்கும் போது அங்கே உள்ள இருந்தவங்க யாருங்கிறது நம்ம பேசல போறாரு. அது மாதிரி 10 வருஷங்க. அதுல 25-10 காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஆமா. அப்ப டோட்டலா என்ன பண்றாங்கன்னா, அலங்கன்னா கோட்டை, அந்த மாதிரி இந்த ஒரு ஊரை சுற்றி கோட்டை அதுதான் அலங்கம் சொல்லி சொல்றாங்க. யோசுவா காலத்தில் கட்டுறாங்க. அப்போ அதை ஃபர்ஸ்ட் அலங்கத்தையும் இடிக்கிறாங்க. அப்போ அலங்கத்திலேயே டோட்டல் எருசலேமே இடிக்கிறாங்க. அப்போ டோட்டல் எருசலேம் இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆசாரியெல்லாம் சிக்கிப்பாங்க. எல்லாருமே சிக்கிப்பாங்க. ஏன்னா
அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள் மட்டும்தான் வச்சுருப்பான். 22 வருஷங்க. எதுலக்கா? 25. 22. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் யாருமே நினைச்ச மாட்டாங்க. அவங்க எதிர்த்து நினைச்ச மாட்டாங்க. சண்டை போடாத ஒரு அவத்தான் வந்து விட்டு வச்சிருப்பான். நாலு வருஷம் 2 நாளாகமா 3 நாடு. மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். 24 எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவரகம் கத்தியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பங்கு மொத்தம். இந்த 2வது வருஷம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாடி தலையும் பார்த்தேன். அடுத்து வந்து தராசை எடுத்து வாசி பின்பு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடுவேன். தராசாலே நம்ம என்ன படித்தோம்? அதாவது பாவத்துக்கு தக்க நீதி செய்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடி எடுத்துக்க சொல்கிறாங்க. தராசில் எடுக்க சொல்லுவாங்க. 2வது வருஷம் சொன்னேன் 3 ஒரு பங்கு. அது 5 பங்காக போட்டு சொல்லுவார். 3 ஒரு பங்கு 5ஆம் அதிகாரம் இசைக்கில் 5 2 வருஷம் 3 ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 3 ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 3 ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். 5 பங்காக போட சொல்லுவாங்க. இந்த 5 பங்கு எதை போடுறதுக்கு அதர்மான எதுக்காக 5 பங்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஏசாயா 7:20 வருஷங்க. ஏசாயா 7:20 அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையிலுள்ள அசிரிய ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். ஆமாம், இந்த சவரங்கத்தை வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலை வந்து பழி வாங்கின அசிரியா ராஜாவுக்கும் அப்படிப்பட்ட காரியம். அது வந்து தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். கேட்டா சாமுவேல் 10:4 வாசிங்க. சாமுவேல் 10:4. 1 சாமுவேல் அக்கா. ஆமாம், 1 சாமுவேல் 10:4 வாசிங்க.
உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். அதெல்லாம் படித்தேன். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாண அந்த பிறப்பு வரைக்கும் வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோபத்தினுடைய அடையாளம். கோபத்தினுடைய அடையாளம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமான ஒரு நியாயத்தை தாடியை எடுத்து தூக்கி காட்டுறாங்க. அது வந்து முற்றிலுமான ஒரு நியாயத்தை. மத்தேயு 10:30 மத்தேயு 10:30. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், தலைமை எல்லாத்தையும் எண்ணெய் வச்சிருக்காரு. எல்லாமே அதில் அடங்கி இருக்கு. தலைமையினால என்ன சொல்லுது, அந்த நியாயத்திற்கு நம்ம தலைமுடியை வந்து எண்ணெய் வச்சிருக்காரு. அது ஒன்று நியாயத்திற்கு அடங்கியிருக்கு. நம்மளுடைய அவமானம் அடங்கியிருக்கு. அடுத்து நம்ம பாவத்துக்கு தகுந்த எடையும் வந்து இதில் வந்து அடங்கி இருக்குது. நம்ம என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம தலைமுடிதான் எண்ணெய் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அது எல்லாமே இந்த தலைமுடி வந்து இப்போ நான் பார்க்குற காரியங்கள் எல்லாமே அந்த வசனத்துக்குள்ள சேர்ந்து இருக்கு. ஆமாம், அடங்கி. எசேக்கியேல் 5:12 எசேக்கியேல் 5:12. உன்னிலே 1/3 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள். பஞ்சத்தாலும் உன் நடுவுலே மடிந்து போவார்கள். 1/3 பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். ஆமாம், 5 பங்கை பிரிக்கிறாரு. அது வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக சொல்கிறாரு. நம்ம இப்போ பிரித்து பார்ப்போம். எசேக்கியேல் 5:2 வசனம். எசேக்கியேல் 5:2. 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். ஆமாம், வந்து நியாயத்திற்குனா பங்கு சொல்கிறாரு. அது வந்து எசேக்கியேல் என்ன சொல்கிறாரு, எசேக்கியேல் 2:1. எசேக்கியேல் 2:1. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றினேல் உன்னுடனே பேசுவேன் என்றார். சகரியா 13:8. சகரியா 13:8. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். சகரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு பிடிக்கிறார். அந்த இப்போ இந்த 3 பங்கு 2 பங்குன்னு சொல்லி படிக்கிறதுல அப்புறம் ஒரு 3 அப்புறம் ஒரு 1 சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மொத்தம் 5 பங்கு தான். 5 பங்கை தான் வந்து பிரிக்கிறது. சகரியா 13:8 வந்து ஒரு 2 பங்கு இருக்குது. எரேமியா 21:10 படிங்க. எரேமியா 21:10. 21:10. என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாக நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். 15:7.
என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறு அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எரேமியாவா எசேக்கியேலா? எரேமியா 13:24. ஆதலால் வனாந்தர காற்றால் பறகடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். மூணு வந்து அக்கினியால் சுற்றி இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகரியால அதில் வந்து இசைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு பங்கு எடுத்து கத்தினால வெட்டி 3 ஒரு பங்கு எடுத்து காற்றுல சொல்லிட்டு வருவார். அதாவது ஒரு பங்கு எடுத்து என்ன செய்யறாருன்னா அக்கினியால சுட்டரிக்கிறாரு. ரைட்டா? அடுத்து வந்து இருக்கிறதுல வந்து 3 ஒரு பங்கு 1 வந்து சுட்டரிச்சிருக்காரு. அப்புறம் அதுல வந்து 3 ஒரு பங்கு எடுத்து என்ன செய்யறாருன்னா கத்தினால வெட்ட சொல்றாரு. ரைட்டா? கத்தினால வெட்டிட்டு அந்த கத்தினால வெட்டினதுல 3 ஒரு பங்கு போட்டேன்னு சொல்லுவாங்க. காத்துல வந்து தூத்தி விட சொல்லுவாங்க. தூத்தி விட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்தது அது பங்கு போடணும். கொஞ்சம் மட்டும் எடுத்து சரி சொல்லுவாங்கன்னா வஸ்திரத்தை அவனுடைய வஸ்திரத்துல முடிஞ்சு வைக்க சொல்லுவார். 4வது வருஷம் முடிஞ்சு வைக்க சொல்லுவார். அப்போ 1 2 3 நான் சொல்றேன். 1 வந்து கத்தினால வெட்டுறாரு. ஒரு பங்கு வந்து காத்துல வந்து தூத்தி விட்டுருவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு இதில் வந்து கரெக்டாக வரும். அடுத்து மிச்சம் இருக்கிறது 2 பங்கு வந்து நம்ம அடுத்த தீர்க்க தரிசனம் போகும்போது பார்ப்போம். அதில் வந்து மீதி எவ்வளவு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லலாம். இப்போ மீதி அப்படிங்கும்போது வஸ்திரத்தை ஓரத்தில் விசிச்சுட்டாரு முடிஞ்சு வைக்க சொல்கிறார். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா 5 வரும். என்ன 5 வருஷம் 5:7 அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் பெற்ற குற்றத்தின் நிமித்தம் அபாத்திரத்தின் முதலோடே 5 ஒரு பங்கை அதிகமாக கூட்டி தான் குற்றம் அபராதம் செய்யறதுக்கு வந்து 5 ஒரு பங்கு அவங்க வந்து அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. இதெல்லாம் உள்ள போகும்போது நம்ம தனித்தனி செய்தியாக தான் வரும். ஒண்ணுமே நம்ம வந்து டக்குன்னு எதையும் சொல்லி சொல்ல முடிக்கக்கூடிய காரியமே கிடையாது. இது வந்து அபராதத்தில் வந்து அபராதமாக அந்த அபராதம்னால் என்னது ஒரு தண்டனை அவருடைய நீதி. ஆதியாகமம் 47:24 வருஷங்க. 47:24 ஆமாம் 47:24 விளைவின் 5 ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம். யோசேப்பு வந்து அங்கேயே வேலை செய்யறது அப்ளை பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நடைமுறைப்படுத்துகிறதுக்கு அவங்க கற்றுக்கிறாங்க. அப்போ என்ன அபராதங்கிறதையும் கற்றுக்குறாங்க. அவங்க நடைமுறையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிறாம அந்த யோசேப்பை எங்கே செஞ்சுக்க முடியாது. இந்த 5 பங்கு கொண்டு வந்து போய் எதுக்கு இங்கே 5 பங்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் காரியங்களுக்கு அது அந்த அந்த 5 ஒரு பங்கு வந்து கொண்டு வரும். ஆதியாகமம் 41:34 வருஷங்க.
41, 34. 34. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. ஆமா, இது யார் சொல்றா? யோசேப்பு தான் சொல்றாரு. இதுக்கு ஒரு தனி செய்தி வந்து அந்த 1/5 பங்கு அவங்க அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை குறித்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது எங்கே வருது? வேவியராக 2ஆம் முன்னாடி வரும், சரித்திரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்றாங்க. அப்ப இது புதுசா வந்து ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் வந்து அது வரையறைக்கு உட்படுத்துறாங்க. ஜனங்களை பிரித்து எடுத்து அது ஒரு வரையறைக்கு உட்படுத்துறாங்க. ஆதியாகமம் 43, 34 வருஷம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆமா, அங்க ஒரு ஆசீர்வாதம். இது நம்ம வந்து அவங்க தம்பிக்குன்னு சொல்லி அவங்க கூட கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது ஒரு ஆசீர்வாதம். யாத்ராகம் 27:1 வருஷம். ஐந்து முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. ஆமா, இந்த 5 பங்கு 5 பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் கொண்டு வெளிச்சாரு, கத்தர் வெளிச்சாரு. அங்கே வந்து ஒன்று லிங்க் பண்றாரு. அப்போ பலிபீடம் வந்து எதுக்கு இருக்குது? பாவ நிவர்த்திக்கு அடையாளமா இருக்குது. அது வந்து எப்படி அதை அந்த பலிபீடத்தை வந்து எங்கே கொண்டு போறாரு பண்ண சொல்றாரு. பலிபீடம் வந்து எங்கே கொண்டு போக போறாரு பண்ண போறாருன்னா 20-24 வருஷம் அதிலே. ஆமா, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். 20-24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. பலிபீடத்தை வந்து மண்ணினால் என்ன சொல்றாரு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சரிப்பு கூடாரத்தில் வரும்போது வெங்கலத்தை பண்ணுவாங்க. இங்க யாத்திரம் 20-21 போது மண்ணில் நினைச்சாங்க பலிபீடம் வச்சு பலிபீட காரியமாக செய்யறேன். யாத்திராங்க 46 வருஷங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு 46 வருஷம். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தில் வாசலுக்கு முன்பாக வைத்து. 1 ராஜாக்கள் 8:64 வருஷம் சாலமோன் காலத்தில். 1 ராஜாக்கள் 8:64. ஆமா, 8:64. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் இனத்தையும் கொல்ல மாட்டாமல் சிறிதாய் இருந்தபடினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் சாலமோன் இருக்கிற காலத்தில் எங்கே போயிருந்தா அந்த பொன்னால தங்கத்தினால கட்டின ஆலயத்துக்கு வந்து கொண்டு வருது. பலிபீடம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது. அப்போ அதை இங்கே பார்க்கும்போது பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலிபீடமாக தான் அந்த 5 பங்கு அப்படிங்கிறது வருது. என்னாகம் 5:7 ஃபுல்லாக வசனம். என்னாகம் 5:7 ஃபுல்லாக வசனிக்கும். என்னாகம் 5:7. அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 பங்கை அதிகமாக கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். அப்படி
வருஷங்க. இதிலக்கா 5:6. 5:6. நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானார். புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு யோசித்தனம் தான் வரும். 12 வருஷங்க. அதிலே 12. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி அங்கேருந்து இந்த பேசிக்கான காரியம் அந்த நியாயத்தில் கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து இழையாடிட்டு ஒரு வசனத்தை எடுத்தாலும் அந்த ஒரு வசனத்துல நமக்கு என்ன சொல்றாரு சாராம்சம் கொண்டுட்டு வர முடியும். சொல்றேன், டச் பண்ணி சொல்றேன்னா இது எல்லாமே டோட்டலாக கவர் ஆகாது. ஒரு வசனத்தை வந்து எடுத்தோம்னா டோட்டலாக என்ன செய்யணும்னா பைபிள் முழுக்கவே வந்து இழையாடி இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தாலும் வந்து எதுக்காக கர்த்தர் வந்து செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன செய்யறாரு, நியாயத்துக்கு கொண்டு வராரு, தராசுக்கு கொண்டுட்டு வராரு, அக்கினிக்கு கொண்டுட்டு வராரு, பலிபீடத்துக்கு கொண்டுட்டு வராரு. வேசித்தன காரியங்களுக்கு இவ்வளவு காரியங்கள் செய்யுது வருது. ஆமா, வேசித்தன காரியங்கள் யாரு ஆசாரியங்கள் செய்யறேன், சிறுமைப்படுத்தப்படுறான். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு போயிடலாம். இயேசு கிறிஸ்து சிறுமைப்படுத்த எதுவுமே செய்யல. அவர் நமக்கு சிறுமைப்படுத்தப்பட்டார். இப்போ எசேக்கியேல் எதுவுமே செய்யலை அவர் ஜனங்களுக்கு. அப்போ எங்கே வேறொன்று இருக்குது வேசித்தன ஆவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் வந்தது. எசேக்கியேல் வந்து தரிசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அதை அப்ளை பண்ணுற எங்கே பண்ணுறாங்கன்னா யூதாவில் வந்து அப்ளை பண்ணி அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணினாலும் அவனை என்ன செய்கிறாங்க, அதை நாடகமாக அவர் நடிக்கிறார், சும்மா செய்யலை அவர். அடுத்த கடத்துக்கு வந்துடுறாரு. படுத்திருந்து இந்த அப்பத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா அடுத்த கடத்துக்கு வந்தாரு, தன்னோட முடியை விட்டுறாரு, தலையை சிறைக்கிறாரு, எடுத்து என்ன செய்கிறாரு 3 பங்கில் 1 பங்கு எடுத்து அக்கினிகளை சுத்தரிக்கிறாரு. அது நியாயத்திற்கு. அடுத்த செய்கிறாருன்னு 1 பங்கு எடுத்துன்னு பண்ணுறாரு, காற்றுல வெட்டி ஆமாம் காற்றுல வந்து பறக்க விடுறாரு. அப்புறம் 1 பங்கு எடுத்து சுற்றுறாரு, முடிஞ்சு இதெல்லாம் நியாயத்திற்கு. அப்போ டோட்டலாக எங்கே போய் அங்கே ஆணி வேறு என்ன இருக்குது, வேசித்தனம். ஆமாம், வேசித்தனம் ஆணி வேறாக இருக்குது. ஒரு ஆசாரியர் வேசித்தனம் பண்ணினானா அப்படின்னு சொல்லப்படலை. பட் ஆனால் பண்ணாமல் செய்ய மாட்டார் கர்த்தர், ஒப்பு கொடுக்கணும். அதை நம்ம பார்க்கணும். ஆசாரியன் தானே அப்படின்னா பிரதான ஆசாரியனும் 2ஆம் ஆசாரியனும் அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. விக்கிரகங்களுக்கு மட்டும் பண்ணானா, விக்கிரகங்களுக்கு இருக்குது, விக்கிரகங்களுடைய நியாயத்திருப்பு இருக்குது. அக்கினிகளை சுத்தரிக்கிறார். எசேக்கியேல் 15:7 பார்த்தோம்னா எரேமியா 13:24 வருஷங்க. எரேமியா 13:24. ஆதலால் வனாந்தர காற்றால் பரகடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை சிதறடிப்பேன். மானம் காணப்படுவாங்க. 13:12 வருஷம். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்களுடனே சொல். அதற்கு அவர்கள், சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உன்னுடனே சொல்லுவார்கள். உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டாக எடுத்து போடுவேன். அப்போ இங்கே விபச்சாரம் பண்ணின காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு கர்த்தர். வந்து ஆராதனை எல்லாமே இருக்குது, டோட்டலாக இருக்குது. 5 பங்கு எடுக்கிறாரு. அந்த நசரேயனை வந்து சிறைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்க அவ்வளோ வந்து அவங்க வந்து கர்த்தர் அப்படி உருவாக்கும் போது அந்த காரியத்தை வந்து அனுமதிக்கிறாரு. அப்படின்னா சாதிகளுக்குள்ள 26:33 வருஷங்க. லேவியராகமம் 26:33. ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து. ஜாதிகளுக்குள்ளே சில முடியை வந்து பறக்க விடுறாரா, உங்களை சிதறடிக்கிறாரு. எரேமியா 39:1-2 வருஷங்க. எரேமியா 39:1-2.
39:1-2. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. இந்த காரியம் நடந்தது. தரிசனம் சொல்ல இந்த காரியங்கள்லாம் எனக்கு கரெக்டாக அந்த வருஷத்தில் செய்கிறது. இடையின காலத்தில் இது நடந்தது இருக்கும்போது அவர் எழுதி வச்சுட்டார். சேக்கியேல் 10:7. அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதை எடுத்து போதும். ஃபர்ஸ்டே என்ன செஞ்சா தரிசனத்தை பார்க்குறாரு. இந்த அக்கினி எங்கேருந்து வருது? தேவனுடைய சன்னிதிலிருந்து எடுக்கிற அந்த நியாயத்திற்கு அந்த முடியை எடுத்து அக்னியால் சுட்டெரிக்க சொல்கிறார். அதுக்கு முன்னாடி தரிசனத்தில் பார்க்குறாரு. அப்போ இது தேவன் திட்டம் பண்ணி புதிய காரியங்கள் அங்கே சொல்கிறார். 2 ராஜாக்கள் 25:12 வருஷங்க. 2 ராஜாக்கள் 5 அக்கா 25:12. 2 ராஜாக்கள் 25:12. தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராக முடிஞ்சு வைக்கிறது ஏழைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஏழை அப்படிங்கும்போது தேவனுக்கு பயந்தவங்க இருக்கிறாரு. கர்த்தர் எப்பேற்பட்ட நிலையெல்லாம் பாதுகாக்கிறது. அந்த ஏழைன்னு சொல்லப்பட்டவங்க கர்த்தர் கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செஞ்சுப்பாங்க? பரிசுத்தவான்கள் அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க சேஃப்டி பண்ணுறது கர்த்தர். இப்போ நமக்கு ரகசியவருக்கு பகிரங்க வருகையெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ சேர்த்து வச்சு தானே கர்த்தர் ஒரு ரகசிய வருது, அப்புறம் ஒரு பகிரங்க வருது. இது இழையாடுகிற ஒரு காரியம். ஏழை நம்ம சொல்லி விட்டுக்கூடாது. ஏழைனானது வறுமையில் கஷ்டப்பட்டவன் தான் இருக்கு. அப்போ அவன் பாவம் பண்ணி இருந்தால் நினைச்சிருப்பாரு, நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருப்பாரு. ஆனால் மீதி விட்டு வச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பு வைக்கப்பட்டவங்க பரிசுத்தவான்கள் இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ அழிவு நடக்குது. இவ்வளோ அழிவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏழைகளை மட்டும் வச்சுட்டு போனாலும் பதிவு பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஏழை எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? பரிசுத்தம் அந்த இதில் கெதிலியாக ஒரு கூட்டம் வரும். அதில் நிறைய பேர் வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு தப்பி படிக்கிறாங்க. இந்த இதுலேயுமே தப்பி படிக்கிறாங்க. அதேமாரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ பரிசுத்தவங்கள் பாதுகாக்க எல்லாம் எப்பேற்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவங்கள் சார் பாதுகாக்கிறவராக இருக்கிறது. அது பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யுத்த காலத்தில் எரேமியாக்கள் சார் ஒரு அப்பம் கட்டளையிடுறாங்க. என்னாலும் ஒரு நியாய தீர்ப்பு தானே அவருக்கு பயந்தவங்களுக்கு பரிசுத்தவங்களுக்கு என்ன இருக்குது? அந்த பனிஷ்மெண்ட்ல தப்பு வைக்கிறதுக்காக அதான் அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் முடி தான் அந்த ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரன் பயிர் கொடுக்குறாங்க. 3 பொறுப்பு பார்த்தீங்கன்னா 5:12 பிரிச்சிருப்பாரு. 5:12 இசைக்கு 5:12 வச்சுங்க. 3ல் 1 ஒரு பங்குன்னா அது கொள்ளை நோய் பஞ்சம் ஆச்சுங்க. 3ல் ஒரு பங்கு அப்படிங்கும்போது அது பட்டயம். 3ல் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 3ல் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விடுவார்கள். 3ல் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவேன். அப்போ 3ல் ஒரு பங்கு அப்படிங்கும்போது உள்ளே என்ன நடக்குது? பட்டயத்தில் கொள்றாரு. வேற என்ன நடக்குது? பஞ்சத்தினாலே சாகிறாங்கப்பா. ஆட்டோமேட்டிக்காக சண்டை வரும்போது அங்கே பஞ்சம் வந்துடும். ஏன்னா போன தடவை பார்த்தோம்னா பஞ்சத்தினால என்ன செஞ்சாங்க? அந்த பிள்ளைங்களே சாப்பிட்டாங்களா? பிள்ளைங்களே சாப்பிட்டாங்க. அப்போ அது பட்டயம். அப்போ கொஞ்சம் பறக்க விட்றாரா? அந்த வெட்டி துண்டு துண்டா வெட்டுறாருல, துண்டு துண்டா வெட்டுறது அதுவும் ஒரு முடியை எடுத்து துண்டு துண்டா வெட்டுறாருன்னா அது ஒரு நியாயத்து. துண்டு துண்டா வெட்டுறது பார்த்தீங்கன்னா பட்டயத்துல துண்டு துண்டா வெட்டுறது அவர் பட்டயத்தினால சாகிறாங்க இல்லையா? அது ஒரு நியாயத்து. எரிக்க உப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பஞ்சம் கொள்ளை நோய் அது ஒரு நியாயத்து. காற்றுல பறக்கடிக்கிறது சிதறடிக்கப்படுறாங்க
ஜனங்களை செய்வாங்க. சிதறடிக்கப்பட்டாங்க. ஆமாம், சிறையிருப்புக்கு போகிறாங்க, அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு எத்தனை பேர் தப்பி ஓடிப்பாங்க. ஆனால் நம்ம சரித்திரத்துக்கு பின்னாடி வேதம் சொல்கிறோம் எப்படியும் சிறைப்படிக்க வராங்க, எல்லாரும் ஓடிப்பாங்க. ஆமாம், அதே சிதறடிக்கப்படுகிறது. கொஞ்சத்தை முடிஞ்சு கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழைகளை சொல்லிச்சுட்டாங்க. ஏழைகள் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவும் ஏழைகள் சொல்ல முடியாது. கத்தருக்கு பயந்துருக்கணும், பரிசுத்தவங்க அங்கே வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையில் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. தலையை மொட்டை அடிக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எருசலேம் குறிக்குது. எருசலேம் வந்து ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்கல்ல, இந்த ராஜாக்களை குறிக்குது. தலையை மொட்டை அடிக்க சொல்கிறாரு. ஏன் வேற எங்கேயும் நம்ம கை வைக்காம தலையை மொட்டை அடிக்க சொல்கிறாங்கன்னா எருசலேம் மொட்டை வந்து எருசலேம் மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு நியாயத்தை இருக்கும். முடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள முடி அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் வந்து டோட்டலாக அழிஞ்சு போயிடுதா. அழிஞ்சு போகும்போது அங்கே என்ன நடக்கும்? அது பஞ்சத்தில் பட்டயத்தில் சாகும்போது ஒரு மரண ஓலம் கேட்குமா? இந்த மரண ஓலம் கேட்கும்போது என்ன செய்வாங்க? அந்த முடியெல்லாம் நம்ம அள்ளி முடிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த டைமில் துக்க வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க, நமக்கு என்ன செய்ய முடியும்? பதறி அந்த முடியலை என்ன செய்யணும்? இது வந்து இப்படி நில முடிய அவுத்து போட்டுட்டு என்ன செய்வாங்க? அழுவாங்க. பல காலத்தில் இப்படி ஆகாலும் அதுதான் அந்த முடியை சொல்கிறேன். முடியை வந்து மெயின் பண்ணுறாங்க. நல்லா மொட்டை அடிக்கும்போது இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள் முக்கியமான ஆட்கள். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கூர்மையான கத்தின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஒன்று வந்து அவருடைய பட்டம், ரெண்டாவது நேபுகாத்து நேச்சர் அவன் வந்து கூர்மை சும்மாவா வெட்டுவான். அதெல்லாம் அந்த கூர்மையான கத்திக்கு அந்த ஒரு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாங்க, வெட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. அது ஒரு முடி வந்து என்ன செய்யுது? ஒரு வேஸ்டான ஒரு பொருள். எடுத்து தலையில் இருக்கும்போது தான் அதுக்கு ஒரு கனம் இருக்கும். வெட்டி போட்டோன்னா அது என்ன ஆகுது? வேஸ்டான ஒரு இந்த ஜனங்கள் செய்யறது ஒரு வேஸ்டான ஒரு பாபத்தில் என்ன செஞ்சாங்க? ஊறி போய் ஒன்றுக்கு இல்லாமல் போனதுனால அந்த தலையை வந்து அந்த தலையோட முடி எல்லாத்தையும் வந்து அவனுக்கு வந்து அடையாளமாக காமிக்கிறார். சும்மா தான் காமிக்கிறார். நீ தலையை வெட்டு, அதை வெட்டி போடு, அப்புறம் எரிச்சு போடு, அப்புறம் பறக்க விடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான ஒரு நிலைமையில இருக்கிற அந்த இஸ்ரவேல் யூதா கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் ஆமாம், யூதா கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் போய் இது முன்னாடியே போய் அசிரியாவுக்கு போய் இவங்க வந்து வேஸ்ட்டாக போயிட்டாங்க. இவங்களுக்கு இந்த ஒரு முடி மாதிரி அவங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதேங்க 48-37 வருஷம் தலைகள் எல்லாம் மொட்டையிடப்படும், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும், கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் இரட்டுடுப்பும் உண்டு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லிடுறார். இந்த 1 ராஜாக்கள் 18-28 பார்த்தீங்கன்னா இந்த எலியா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவார் இல்லையா? அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பாகால் இருக்கிற விஷயம் வர லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் வந்து இருக்கிறாங்க. வர்றதுக்கு லேட்டாக வைக்கிற மாட்டாங்க, அவன் தான் இது பண்ண சொல்லுவான்.
நீங்கள் எலியாவுக்கு வந்துடும். இவங்களுக்கு வராது கேட்டாங்கனால வராதுல ஆமாம் கேட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அது வந்து அது அவங்களுக்கு ஒரு துக்கம், அவங்களுக்கு துக்கத்தினால என்ன செய்வாங்க அப்படி பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா 15:2 ரைட். அது வந்து துல்லியமான நியாயத்திற்கு சொல்லிடுறாரு. எரேமியா பஞ்சத்துக்கு, பட்டயத்துக்கு, அக்கினிக்கு சொல்றாரு. இப்போ எருசலேமை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து தலை அப்படின்னு குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:20 வாசிங்க. ஒன்று 20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ரத்தம் வந்து எங்கே சித்தப்படுச்சா? எருசலேம் ரத்தம். அதனால அந்த தலைன்னு சொல்லிட்டு நேசராரும் மொட்டை அடிக்க அதுக்கு அந்த இந்த காரியங்களும் வந்து அது ஒரு ஆன்மீக நகரம். தேவாலயமே இங்கே தான் கட்டப்பட்டிருக்கு. இனிமேல் தேவாலயம் இங்கே தான் கட்டப்படும். எப்பவுமே தேவாலயம் பொருள் இருக்கு. ஆன்மீக நகரம்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்குமே ஆன்மீக நகரம் வந்து அதுதான். அது பாவமா இருக்கிறவன் இயேசு கிறிஸ்து செய்யாரு, சிலுவையின் ரத்தம் வந்து சிந்தப்பட்டு மீட்டெடுக்கணும். சிலுவையின் ரத்தத்தை வந்து சிந்த வைக்கிறாரு, சிந்துறாரு. பட்டனா அதை வந்து எழுதுறாங்க. அவங்க வந்து அசட்டை பண்ணிடுறாங்க. அதனால பழையபடி கோப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த சிலுவையின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அது ஒரு ஆன்மீக நகரமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குரியதுன்னா அவங்களுக்குரியதுதான். அவங்க அசைப்படாத நமக்கு வந்துச்சு. 4:22 வாசிங்க. யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பா யாருக்கு இருக்குதா? யூதர்களுக்கு தான். அவங்க விட்டதுனால நமக்கு கர்த்தர் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து மேன்மை பாராட்டி கிருபை பாராட்டி இருக்கிறார். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த நகரம் வந்து எப்படிப்பட்ட நகரம் பார்த்துட்டா 1 ராஜாக்கள் 4:34 வருஷம். 1 ராஜாக்கள் 4:34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தாலும் எருசலேம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அன்னைக்கு இருக்கிற உலகமே அந்த நகரத்துக்கு அப்படிப்பட்ட நகரத்துக்கு நியாயம் கேட்கிறாரு, மொட்டை அடிக்கிறாரு. இப்போ இன்னொரு நியாயத்திற்கு பார்த்தீங்கன்னா உபாகமம் 28:56, 57 வருஷங்க. 56, 57. உபாகமம் 28, 56, 57. உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணாய் இருப்பான். நஞ்சு கொடியை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கொடின பாவத்துக்கு நஞ்சு கொடி சாப்பிடும். இந்த தீர்க்க தரிசனம் 1-4 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா 6-17 வரைக்குமே அதை வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. இதில் உபாகம் இல்லை, நம்ம எசேக்கியேல் 8 5 வந்து பார்த்தீங்கன்னா 1-4 வந்து இப்போ பங்கு பங்காக பிரிக்கிறாரு, தூவுறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை விரிவாகவே போட்டிருப்பாங்க. நேரமாக நம்ம அதை பார்க்கலாம், படித்து பார்த்துக்கோங்க. அதே இப்போ நம்ம சொன்ன காரியங்களும் அப்படி பிரித்து வந்து போட்டிருப்பாங்க.
என்ன பண்ண போறேங்கிறது, என்ன பண்ணினது, எந்த காரியத்திலேருந்து வந்திருக்குது, எப்படி வந்து நியாயத்திற்ப ஒப்பு கொடுத்துருக்காருன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உள்ளே போய் நாம் வந்து பார்த்துருக்கோம். சரியா? இந்த தீர்க்க தரிசன காலங்கள் வந்து எப்போ நிறைவேற்று பார்த்தீங்கன்னா கிமு 586 வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 593 வந்து சொல்றாரு இந்த விஷயம் தீர்க்க தரிசனத்தை. 593 586 வந்து நிறைவேறி டோட்டலாகவே பார்த்தோம்னா அடையாளம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அடையாளம் எல்லாமே டோட்டலாக இருந்துச்சுன்னா 586 வந்து என்ன செய்யணும், நிறைவேறி. என்ன பார்த்தோம், சவரகன் பற்றி 3ல் ஒரு பங்கு வந்து என்னென்ன பண்ணாரு, அதுக்கு எப்படி எல்லாம் வந்து பழைய பாட்டில் சொல்லி கத்தினால வெட்டி 3ல் ஒரு பங்கு எடுத்து தூக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்து முடிச்சு வைப்பாரு. எல்லாமே அவங்க செஞ்ச பாவம் எப்படி இருந்தது, வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அதுக்குரிய நியாயத்திற்கு பேரையமேட்டு சொல்றாரு, ஏசாயிட்ட சொல்றாரு, சொல்லுவார். என்ன நிறைய நிறைய இடங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். சொல்லாமல் அந்த காரியமாக சரி அவர் செய்யறது கிடையாது. அது மாதிரி அவங்க பாவம் செய்யாத ஜனங்களை பிரிச்சு எடுக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பாவத்துக்குள்ள உள்ளாகிறாங்க. அப்படி பாவத்துக்கு உள்ளாகும்போது அது அந்த பாவத்துக்கு தகுந்த நியாயத்துக்கு நீதியின் தேவன். அதனால சரி அவர் அந்த காரியம் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க பயங்கரமாக கர்த்தருக்குள்ள கொண்டுட்டு தான் வர்றாரு. கொண்டுட்டு வந்தாலும் நினைச்சாங்க அந்த பழையபடிக்கு போகும்போது நினைச்சாங்க பனிஷ்மெண்ட் நினைச்சாங்க, அவங்க அனுபவிக்கிற இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்திலேருந்து அவங்க நினைச்சிருக்காங்க, விடுதலை பெற்றிருக்காங்க. என்ன ரட்சிப்புக்குள்ள அவங்க கடந்து வர அந்த ஒரு கடினம், அதாவது பாவத்துக்கு இடம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்குரிய பாவத்துக்குரிய இடம். அது எப்போ நிவர்த்தி செய்யப்படணும்னா அந்த பகிரங்க முன்னாடி வந்து ஒரு 7 வருஷம் இல்லையா, அதில் வந்து ஒரு 3 வருஷத்துல வந்து நினைச்சாங்க. அதில் ஒப்பு கொடுக்க சத்தியத்தை அறிந்து கொண்ட யூதருக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. ஒரு பங்கு செய்வாங்க கர்த்தருக்காக நினைப்பாங்க, அவங்க தான் மீட்கப்படுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நாட்கள் நம்ம இருப்போமா, இன்னைக்கு வந்துட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, கைவிடப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த கிருபருக்கு கிருபையின் காலம் தான், நமக்கு புறஜாதிக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லப்படலாம். அப்போ நியாயத்திருப்புக்குள்ள போகும்போது நம்ம வந்து நிறைய காரியங்களை பார்க்கணும். ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே அது கத்தரிச்சிருக்காங்க, சான்றுகளை வச்சிருக்கிறார்.